வெல்கம் டு ஸ்கையிங் தமிழ் vlogs. இன்னைக்கு நம்ம ஸ்கையிங் தமிழ் vlogsல ஒரு சேலஞ்ச் பண்ண போறோம். இந்த சேலஞ்சோட பேரு அண்ணன் தம்பி விசஸ் சாரி அண்ணா விசஸ் தம்பி சேலஞ்ச் பார்க்க போறோம். அது என்ன சேலஞ்சுனா ஹில் கிளைம் ரேசிங்னு ஒரு கேம் இருக்குல்லடா. அந்த கேம்ல வந்து யார் அதிக தூரத்துக்கு போறாங்களோ அதான் கேம். பாயிண்ட்ஸ்லாம் அதில் யார் அதிக தூரம் போறாங்களோ அவங்க தான் வின்னர். சரி வாங்க பார்க்கலாம். பிரகாஷ் பஸ் ஆட போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு கேம்லேயே முடிச்சிருவோம் போல், வாங்க விளாட்லாம். கொஞ்சம் கேமரா ஊற்றுக்கூடா, கண்ணே தெரியல. தோக்க போகிறாரு. சரி பார்த்துருவோம். நீ எவ்வளோ 330 370 வச்சுக்கோ. நான் விழுந்தாலும் தோக்க மாட்டேன்டா. இது மட்டும் என்னால் கிராஸே பண்ண முடியும். இந்த லெவல் என்னால் பண்ண முடியும். நீ கண்ணை அப்படியே மறைச்சி நான் அவுட் பண்ணேன். தோக்க வைக்கலாம் நினைக்காத. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் 252ல் இருக்கேன். இப்போ இன்னும் எவ்வளோ எடுத்தா நான் வின்னுனா கணக்கு கொஞ்சம் வராது, அதுக்கு மட்டும் சாரி. ஏய் கேமராவை ஸ்ட்ரெயிட்டாக என் தலையிலேருந்து எடுத்து இங்கே வைடா. கைஸ் சாரி கைஸ், கேமரா கொஞ்சம் இதாக இருக்கும். பரவாயில்ல, 252 ஆடுறேன் பாருங்க. இனிமே ஆட போகிற ஆட்டம் பாருங்க. டான்ஸ் ஆடுவார். டிங்கடிக்கா டிங்கடிக்கா டிங்கடிக்கா. தோத்துடுறா சூர்யா, எனக்காக தம்பிக்காக தோத்துடுறா. ஓட்டினால் முடியும். தோத்துரு தம்பிக்குன்னு தோக்க மாட்டான், ஏன்னா இவன் சூர்யா. இதுலதான் கீழே வந்தானு தப்பாங்க. நான் இதுக்கப்புறம் விட மாட்டேன் தப்பாங்கன்னு. கைஸ் யார் பேசுகிறான்னு எனக்கு தெரியுமா? நம்ம கோ சைக்கிள் ஹீரோ ஸ்ரீ கிருஷ்ணா. பாருங்க என்னென்ன ஸ்ட்ரென்த் பண்றாங்க. இவர் தான் ஜெயிக்க போறாரு போல 2வது ரவுண்ட்லயே. நான் 2வது ரவுண்ட்ல என்னடா உன்னை ஜெயிச்சு நான் 400 வந்துட்டேன். 500 இப்ப பீதியை கலப்புறாரு. கலப்புற அதுதான் என்னோட குடும்பத்தோட இது. வின்னே, அவ்வளோதான். இவனை தோக்கடிக்கிறது தான் நம்ம பொழப்பு. கைஸ் நான் பேசாமல் இப்போ அவுட் ஆகிடலாமா? வேணாம் கைஸ். அப்புறம் வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நான் அவுட் ஆகிட்டேன்னு சொன்னேன்னா அவன் சொல்லுவான், இல்லை நீ வேணும்னே தான் அவுட் ஆகிருக்க மாட்டேன், நீ திடீர்னு அவுட் ஆகிருப்பா, அது எப்படிப்பா சொல்கிறதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு. இதுக்காகவே நம்ம இப்போ அவுட் ஆகிட்டேன். இப்போ அவுட் ஆகிட்டேன் கைஸ், ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம தான் இங்கே வின்னரே. அண்ணன் விசஸ் தம்பியில் என்றைக்குமே அண்ணன் தான் இங்கே லேபிளு. ஓகே அப்படியே கேமராவை கொடுங்க. நான் ஆடாமல் என்ன நான் வரேன்னு பார்க்காதீங்க. நம்ம ஸ்கையிங் தமிழ் vlogs நடத்துகிறோம். ஆனால் 2 பேரும் இங்கே பாருங்க எவ்வளோ லேட்டாக வந்திருக்காங்கன்னு. மூடிக்கிட்டு இருக்காங்களாமா. பாட்டில் மூடியில் தான் இருக்குது. பாய் கைஸ், இப்போ வந்து நான் ஆட போகிறேன். கைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓடா கைஸ், மொத்தமாக 3 ரவுண்டில் மொத்தம் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணி அதில் யார் வின்னர் நாங்கள் சொல்ல போகிறோம். நல்லா விளாட்றான் எனக்கு தெரிஞ்சு. சொன்ன அவுட் ஆகிட்டான். இருங்க கைஸ், எவ்வளோ இதுன்னு பார்ப்போம். எவ்வளோடா டிஸ்டன்ஸ் வந்து 139. அடுத்த ரவுண்ட் போ, அடுத்து திரும்ப ஆடணும். கைஸ் மொத்தம் 139ல் இருக்கான். அடுத்த கேம் 139. கைஸ் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் 3 பேர் நாங்கள் வந்து பெரிய சேலஞ்சாக எடுக்கலான்னு தான் பார்த்தோம். என்னென்னா டெய்லியும் வீடியோஸ் போடணுன்றனால நான் நேற்று ஏன் வீடியோ அப்லோட் பண்ணேன்னா திரும்பவும் அவுட்டு. 139 ஏற்கனவே. இப்போ எவ்வளோன்னு பார்த்துருவோம். 138. இப்போ மொத்தம் 200 239 269 277 கைஸ். இப்போ போடா கடைசி ரவுண்ட் 279ல் இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் அதே இடத்துல தான் எப்போ பார்த்தாலும் விழுறான் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு அந்த இடம் கொஞ்சம் மேடு இதுவாக இருக்குடா. மேடு சரி பள்ளமாக இருக்குது. பள்ளமாக இருக்கு, ஆட தெரியலையா? இங்கேயே ஆடுற, இங்கேயே அவுட்டானே. இங்கே இல்லை, இங்கே அவுட் எப்படி ஆடுறான் பாருங்க. மொத்தம் 267ல் இருந்தான். திரும்பியும் அவுட்டு. 267ல் இருந்தான். இப்போ எவ்வளோ? 239. 267னா 139. வெயிட் 269 369 390 4
என்னடா 3 ரவுண்ட்லேயே 4 தான் பாயிண்ட் எடுத்திருக்க. சரி அடுத்து நான் ஆடவா? நான் ஜெயிப்பேனா தோப்பேனா? யுவர் சாய்ஸ். யுவர் சாய்ஸ் இல்லை, நான் ஜெயிப்பேனா தோப்பேனான்னு சொல்லு. யார் தெரியும் விளாண்டா யார் ஜெயிப்பான்? ஆட போகிறது வந்து சீசன்ஸில் அடுத்து அந்த வெரிக்கலை கிளிக் பண்ணேன். வெரிக்கல் வந்து மான்ஸ்டர் ட்ரக் கைஸ். ஃபஸ்ட்டு அவன் தான் ஆட போகிறான்.